ஸ்ரீபெரும்புதூர் எம்பார்ஜியர் சுவாமி அவருடன் நான் பேசிய அந்த தொலைபேசி உரையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதிலே எம்பார்ஜியர் சுவாமி தான் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு மற்ற 2 ஜீயர்களுடன் சென்றதையும் அவர்கள் சுவாமியிடம் பிராயச்சித்தம் செய்ததையும் பற்றி சொல்வதை நீங்கள் கேளுங்கள். 1 முறைக்கு 2 முறை போடுகிறேன், நன்றாக கேளுங்கள். தீக்காக்காரங்கள்லாம் கொஞ்சம் நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி ஊருக்காக உழைத்திடவே உதயமான உதயநிதி. இந்த உதயநிதி ஊருக்காகவே உழைத்திட உதயமான உதயநிதி அல்ல, கட்சிக்காக வாரிசுக்காக உருவாக்கப்பட்ட உதயநிதி. இந்த உதயநிதி என்ற இந்த சின்னதத்தி அவர்கள் ஒரு வசமா செம்மைய மாட்டியிருக்கிறாரு. என்னன்னாக்க சனாதனத்தை நாங்க ஒழிப்போம், சனாதன தர்மத்தை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு மேடைகள்ல முழங்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள சனாதனவாதிகளை உள்ள வர வச்சு காலை கழுவி விட்டு தொட்டு கும்பிட்டு அவர்களை சேவிச்சு விட்டு அனுப்பி இருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன தெரியுமா விஷயம்? சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி உதயநிதி அவர்கள் பேசிட்டாரு. அவர் பேசினதுக்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல எதிர்ப்பு கிளம்பினது, அவருக்கு எதிரான வழக்குகள் பதியப்பட்டது. இதெல்லாம் பதியப்பட்ட பிறகு அப்படியே இது உதயநிதி பாத்தீங்களா உள்ள இந்திய அளவுல மாபெரும் தலைவராயிட்டாரு அப்படின்னு இந்த உடன்பிறப்புகள்லாம் அப்படியே தூக்கி அப்படியே உச்சி முகர்ந்து அப்படியே மனம் குளிர்ந்து கொண்டாடினாங்க. ஆனா விஷயம் என்னன்னாக்க உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சனாதனம்னா என்னன்னு தெரியாது. அந்த சனாதனம் எவ்வளவு பாதிப்பை இங்க ஏற்படுத்துதுன்னு தெரியாது. அது எவ்வளவு ஆபத்தான கொள்கை என்பதும் தெரியாது. ஏன் நம்ம ஆட்களுக்கே சனாதனம் எவ்வளவு ஆபத்தான கொள்கைன்னு தெரியாது. நான் சனாதனவாதி, நான் சனாதனவாதி இவனுங்க சொல்லியிருக்காங்க. ஆனா பார்ப்பனர்கள் நம்மை ஒருபோதும் மனிதர்களாக கூட மதிப்பதில்லை என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதற்கான சான்றுகளும் இந்த வீடியோவில் ஆதாரத்தோட நான் வெளியிடுறேன். ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள், ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டு இருக்கிறார். உதயநிதி தொடர்பான ஆடியோ தான். உதயநிதி சனாதனத்தை ஒழிப்போன்னு சொன்னதால அவருக்கு பிராமணர் தோஷம் தொத்திக்குச்சு, பார்ப்பனர் தோஷம் தொத்திக்குச்சு. அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதனால ஒரு சன்னியாசிய கூட்டம் அவளை சேவிச்சாக்க இவருடைய அந்த தோஷம் எல்லாம் போயிடும், அந்த பிராமணால் தோஷம் போயிடும் அப்படின்னு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ஜோதிடர் சொல்லியதால், எப்படி ஸ்டாலின் குடும்பத்தினருடைய குடும்ப ஜோதிடர் சொல்லியதால் 3 ஜீயர்களை வர வைத்து அவர்களுக்கு பாத பூசை செய்து அவர்கள் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணாங்கன்னு உள்ள தெரியல அனுப்பி வச்சிருக்காங்க. அது தொடர்பாக இந்த ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் இருக்காங்கல்ல ஸ்ரீரங்கத்துல, அவர்கள் ஒரு ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. அதாவது உதயநிதி வீட்டுக்கு போன அந்த ஜீயர் கூட பேசின ஆடியோவை வெளியிட்டிருக்கிறாரு. வெளியிட்டு இவர் சவால் விட்டிருக்காரு. இந்த தீக்காக்காரங்களாம் இப்போ முட்டு கொடுங்கடா பாப்போம் அப்படின்னு இவர் சவால் விட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோவை நீங்க முழுமையா கேளுங்க. அடுத்த நான் விஷயத்துக்கு வரேன். அடியன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்துல இருந்து. அடியன் எம்பார் அடியன் தெரியும் சார். அடியன் போனீங்களா? துர்கா ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்களா? இல்ல சேகர் பாபு தான் அந்த கேள்விப்பட்டேன். ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா, அதுலதான் போயிருந்தார் வெஞ்சி. பிராமண தோஷமா எடுத்து 2 பிராமணனுக்கு யதிக்கு ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா, சுவாமி பிராமண தோஷமா போச்சு, அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி. இல்ல சுவாமி, அதெல்லாம் நான் அரசியல்ல வர மாட்டேன், நான் ஏதோ இது இந்து மத அரசியல் சார்ந்த இது, அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும். எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு, அதனால அதுக்கு இங்கேருந்து எதிராஜியரை உட்காத்தி வச்சுட்டா, அவரை எதுவுமே அசைக்க முடியாத உட்காத்தி வச்சுட்டா. அந்த மணவாள கூட்டம் எல்லாம் என்னை அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரே 2 பேர் போன. யாரு தேவர்? இன்னொருத்தர் சொல்றேன் நான். ஏன்னா என்ன முழுக்க நனைஞ்ச அப்புறம் முக்காடு போனேன் சொல்றேன். இன்னொரு யாரு மன்னார் பிடிச்சா?
மன்னார்குடி ஜியர், அவர் ஜென்டலங்கா ஜியர், அவர் RSS அவரு. வந்தாரா? ஆமா ஆமா, அவரு வர மாட்டேன். வேற இந்த ஜியர் ஆழ்வார்த்திணர் ஜியரும் நாங்க அந்த சிவலிபுத்தூர் ஜியரும் போனோம். சரி சரி, 3 பேர் அந்த கொள்ள. ஆமா, கொஞ்சம் இதுவா இருப்பாரு, ஷார்ட்டா இருப்பாரு. அவர் தான் போனோம். சம்பாவனை பண்ணலா? சம்பாவனை ஒன்றும் இல்லை சுவாமி, வெறும் சம்பாவனை எதிர்பார்த்துல போல. அவளா இல்ல, அவ 2 பேரும் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னா. ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார், கூட்ட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரார். அதனால இப்ப ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா, அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாரா. சாப்பாடு போட்டாளா? ஐயோ, ஒரு பச்சை தண்ணி கூட நான் ஒன்னும் தொட மாட்டேன்ட்டேன். எதுவுமே இல்ல, எதுவுமே நாங்க இது தொடல. சரி, அப்படி. ஆமா, தூரம் இருந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா, எல்லாருமே எல்லாம் பண்ணா. ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல. ஆடியோ முழுசா கேட்டீங்களா? இதுல இருந்து என்ன தெரியுது? இவனுங்க வெளியில தான் வேஷம் போடுவானுங்க. நாங்க கடவுளுக்கு எதிரானவர்கள், நாங்க சனாதனத்துக்கு எதிரானவர்கள், சாதிய பாகுபாட்டுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வெளியில தான் வேஷம் போடுவாங்களே தவிர, ஆனா வீட்டுக்குள்ள சாதிய பாகுபாட்டுல இருந்து, அவர்கள் கட்சிக்குள்ள சாதிய பாகுபாட்டுல இருந்து, மதவாத பாகுபாட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இவங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு வெளியில சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சனாதனவாதிகளை உள்ள விட்டு, அதுலயும் அந்த ஆடியோல நீங்க கேட்டிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மிக தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்னங்க எல்லாம் பூசையெல்லாம் பண்ணாங்க, நல்லா சேவிச்சுண்டால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க. அவர் வந்து ரங்கராஜ நரசிம்மன் வந்து கேட்டிருப்பாரு. அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களான்னு உடனே அந்த எதிர்முனையில இருக்கிற பதறி போய், ஐயோ பச்சை தண்ணி கூட நான் குடிக்கலையே. பாத்தீங்களா, இந்த நாட்டுல நீ எவ்வளவுதான் பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் அவளுக்கு நீங்கள் யார்? அவளுக்கு நீங்கள் திண்டத்தகாதவர்கள். இதுதான் சனாதனம். புரியுதா? நம் தமிழர்களே பல பேர் பாஜகவில் சேர்ந்து விட்டோமோ என்பதற்காக சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அது என்னன்னே தெரியாம உயர்த்தி பிடிக்கிறார்கள். அதுதான் கேடுகட்ட விஷயமா இருக்கு. அது சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதா? ஆம், ஒழிக்கப்பட வேண்டியது. ஏன்னா தமிழர்கள் மத்தியில, தமிழர்கள் மதத்தின் மத்தியில, சைவ மதத்துல சாதிய பாகுபாடுகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஆனால் சனாதனத்தில் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அப்போ இவர் கேட்கிறாரு. அந்த ஒரு விஷயம் தான் என்ன உறுத்துச்சு. ஏன்னா இந்த திமுக கூடார கும்பல் வந்து முழுக்க முழுக்க ஒரு சனாதன கும்பல் தான், வெளியில தான் வேடம் போட்டுக்கிட்டு திரியுறாங்க, முழுக்க முழுக்க மதவாத கும்பல் தான். இவங்க துர்கா ஸ்டாலின் வந்து மழையில் நனைஞ்சு பால் குடம் தூக்கிட்டு போவாங்க. இவர் வந்து பெரியாருக்கு போய் மாலை போடுவாரு, பூ அள்ளி போடுவார் பெரியாருடைய படத்துக்கு. இப்ப இந்த திராவிட கழகத்தினருக்கெல்லாம் நான் கேட்கிறது ஒரே ஒரு கேள்விதான். மேடைக்கு மேடை நீங்கள் திராவிட கழகம் என்பதையும் மறந்துவிட்டு, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகமா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு திமுக மேடையிலையும் ஏறி அவர்களுக்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இதுக்கு ஏன் முட்டு கொடுக்க இன்னும் வரல? எப்பதான் முட்டு கொடுக்க வருவீங்க? இல்ல நீங்க பிராமணர்களை வர வச்சது நாங்க பாத பூஜை செய்யல, அவங்கதான் எங்களை வந்து கும்பிட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா? ஏன் முட்டு கொடுக்க திராவிட கழகத்தினர் வரல? இதுவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருந்தால் இன்னைக்கு திமுக ஐடி விங்குகளும் இந்த திராவிடர் கழகத்தினரும் எப்படி குதிச்சிருப்பீங்க? தைய தக்கான்னு குதிச்சிருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க சனாதனத்தின் அறிவுருடி, இங்க பாருங்க பாஜக சங்கி கூட்டத்தின் அடிமை, அப்படிதான் சொல்லியிருக்க மாட்டீங்க. அப்ப இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் யாரு? துர்கா ஸ்டாலின் யாரு? அப்ப முக ஸ்டாலின் யாரு? பதவியேற்பதற்கு நல்ல நேரம் நல்ல நாள் இதெல்லாம் குறிச்சு நீங்க போறீங்கன்னா நீங்க தான் பெரியாரினுடைய வாரிசுகளா? நீங்கள் தான் பெரியாருடைய வழி வந்தவர்களா? அப்ப இவர்களுக்கு வெக்கம் கெட்டு போய் இந்த திராவிட கழகம் எதற்காக அவர்களுடைய மேடையில் ஏறி முட்டு கொடுக்கணும்? திராவிட கழகத்தை இதுக்காக தந்தை பெரியார் உருவாக்குனாரா? தந்தை பெரியாருக்கு வேற வேலையே இல்லையா? அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் தானே. ஒரு கட்சிக்கு போய் முட்டு கொடுக்கறதா உங்களுடைய வேலையா? அப்போ மதிவதனை போன்ற இந்த திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட கழகத்தினுடைய அந்த தொண்டர்கள் தோழர்கள்லாம் புரிஞ்சுக்குங்க, நீங்க முட்டு கொடுக்கிற நபர் தவறான நபர். அப்போ இவ்வளவு குறைபாடுகளை, இவ்வளவு முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? உங்களுடைய அடிப்படை கொள்கையை, திராவிட கழகத்தினுடைய அடிப்படை கொள்கையை சனாதன எதிர்ப்பு தானே, மதவாத எதிர்ப்பு தானே, சாதி ஒழிப்பு தானே. ஆனா இன்றைக்கு அந்த பார்ப்பனர்களை உங்கள் வீட்டுக்குள்ள வர வச்சு அவர்களுடைய கால்களை கழுவி விட்டு அவர்கள் கால்களிலே நெடுஞ்சான்கடையாக விழுந்து பாத பூஜை பண்ணி வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்காம வெளில போயிருக்கிறான். பச்சை தண்ணி கூட அப்படியே பதறிக்கிட்டு சொல்றாரு. ஏங்க சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்களா? ஐயோ பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. இதுதான்டா தீட்டு. வீட்டுக்குள்ளே வந்து மேலே தீட்ட ஒருத்தன் பிரயோகிச்சுட்டு போயிருக்கான்.
அதை கேட்க துப்பு கிடையாது. அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு காலை கழுவி விட்டுருக்கீங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய லட்சணம். இதற்கு முட்டு கொடுக்க அப்படியே வரிசையாக வருவாங்க, தீகாவினர் வரிசையா வருவாங்க. இது அவர்களுடைய வேலை. அவர்கள் கொள்கையை மறந்து என்றைக்கே விலை போய் விட்டார்கள் தீகாவினர். வீரமணி அவர்களுக்கு இயக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பது மட்டும்தான் குறியாக இருக்கிறார். அதை ஆட்டையை போட்டு அவருடைய வாரிசுக்கு கொடுப்பதுதான் குறியாக இருக்கிறாரே தவிர அவர் ஒன்றும் திராவிட கழகத்தினுடைய கொள்கையினுடைய மிகப்பெரிய தூண்லாம் ஒன்றும் கிடையாது. இதோ இன்னைக்கு சந்தி சிரிக்குது பார், வாய்ஸ் ரெக்கார்டு வெளியில வந்து. இதுதான் உதயநிதி லட்சணம். வெளியில சனாதனத்தை ஒழிப்போம், ஆனா வீட்டுக்குள்ள சனாதனத்தை பாதுகாப்போம். வெளியில வந்து முதலமைச்சர் கடவுள் எதிர்ப்பு பேசுவாரு, அவங்க மனைவி துர்கா ஸ்டாலின் கோயிலா கும்பிட போவாங்க. கோவிலுக்குள்ள மழையில கொற்ற மழையில பால் குடம் தூக்கிட்டு போவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப இந்த தமிழக மக்கள் தொடர்ச்சியாக உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த மக்களை தான் போய் நான் என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்னைக்கு திருந்துவாங்கன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் கடைசி வரைக்கும் நீ கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி அவங்களுக்கு வாரிசுகளுக்கு குண்டிகளை விட்டுட்டு தான் இருக்கணும். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் எந்த இடத்துல இருந்தாரு? இன்றைக்கு முதல்வராக உயர்ந்திருக்கிறார். ஒரு சாதாரண தொண்டன் முதல்வராக கூட அதிமுகவில் வர முடியும். ஆனால் திமுகவினுடைய நிலைமை என்ன? அதுதான் திமுக, தீய திமுக. இவர்கள் தான் வெளியில சனாதன வேடம் போடுவார்கள். இப்ப கூட பாருங்க, அவனுதான் பாஜக கூட நெருக்கமான உறவுல இருக்காங்க. இப்போ இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து யார் வீட்டுக்கு வரும்? இப்ப பாஜகவினுடைய எதிரி யாரோ, இப்ப பாஜக வந்து இந்தியாவை ஆளுது, பாஜகவினுடைய எதிரி யாரோ அவங்க வீட்டுக்கு தானே பாஜக வந்து இன்கம் டாக்ஸோ இடியோ அனுப்பும். பாஜகவோட எதிரி வீட்டுக்கு தானே அனுப்பும். அப்போ பாஜகவிற்கு உண்மையான எதிரி யார்? தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாஜகவின் உண்மையான எதிரி. அவர் தான் உண்மையான சனாதனத்தின் எதிர்ப்பாளர். ஏன்னா அவர் வீட்டுக்கு தான் இவங்க ரைடு விடுறாங்க. திமுக வீட்டுக்கு ஏன் ரைடு விடல? நாங்கள் பாஜகவிற்கு எதிரி, பாஜக உள்ள கால் ஊன்ற விட மாட்டோம், நாங்க பாஜகவிற்கு வந்து நாங்க முழுவதும் தடுப்பாளராக இருப்பது நாங்க தான். ஏங்க உங்க வீட்டுல ரைடு வரல? ஏங்க உங்க வீட்டுக்கு உங்க ஆதரவாளர்கள் வீட்டுல ஏங்க ஈடி போகல? அப்போ உங்களுக்கும் பாஜக என்னங்க லிங்க், என்னங்க தொடர்பு, அண்டர் டீலிங்? அப்புறம் எப்படி நீ அவனுக்கு எதிரி நீ சொல்லுவ நாங்க நம்பணும்? அப்போ பாஜக இருக்க அந்த சங்கி கூட்டத்திற்கு முழுமையான எதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர் வீடுகளுக்கு தொடர்ச்சியாக பாஜக இடி ரைடு அனுப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கெல்லாம் உறவுல சுகமுக தான் இருக்கிறீங்க. ஆனா அப்பாவி இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களுக்கு இது தெரியாமல் காலம் காலமாக கண்ணை மூடிக்கிட்டு வந்து உங்களுக்கு ஓட்ட போட்டு ஏமாந்து போறாங்க. அப்போ இந்த திமுக கூடாரம் என்பது, திராவிட முன்னேற்ற கழக கூடாரம் என்பது, மு.க. ஸ்டாலின் அரசு என்பது முழுக்க முழுக்க சங்கிகளின் அடிமை அரசு, சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பம். இவன் குடும்பத்தையே திருத்த துப்புள்ள இவங்க வந்து வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்க சனாதனத்தை ஒழிப்போம், நாங்க சனாதனத்துக்கு எதிரி அப்படின்னு வெளியில வந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. முதல்ல உங்க குடும்பத்தை திருத்துங்க சார், உங்க ஒய்ஃப் கோயிலுக்கு போத்த நிறுத்துங்க சார், உதயநிதி பார்ப்பனர்களுடைய காலெல்லாம் கழுவி குடிக்கிறத முதல்ல நிறுத்த சொல்லுங்க சார், அப்புறமா வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு வெளியில வந்து அப்புறம் வந்து பேசுங்க. எவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள்! இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய முகத்திரை கிழிந்து அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நாங்க உறுத்துது, சாப்பிட்டீங்களான்னு அவர் கேட்கிறாரு, பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அப்படிப்பட்ட நபரை கூப்பிட்டு வச்சு நீங்க காலை கழுவி விட்டு இருக்கிறீங்கன்னா என்னடா பொழப்பு இது? உனெல்லாம் ஒரு மனுஷனா கூட பார்க்கல, நாயா பாக்குறான், அவனை கூட்டு வந்து வச்சு காலை கழுவி விட்டுருக்கீங்கன்னா நீலாம் என்ன ஜென்மம் நீங்க? இதுக்கு முட்டு கொடுக்க அந்த திராவிட கழகத்தினர் வெக்கமே இல்லாம வருவானுங்க பாருங்க. நாளைக்கு மேடை ஏறுவானுங்க பாருங்க, திமுக மேடையில் ஏறுவாங்க பாருங்க திராவிட கழகத்தினர். தந்தை பெரியார் மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கு செருப்பை கழட்டி இருக்கக்கூடிய அத்தனை திராவிட இயக்க தோழர்களையும் விரட்டி விரட்டி அடித்திருப்பார், விரட்டி விரட்டி அடித்திருப்பார். எவ்வளவு கேவலமாக இன்றைக்கு திராவிட கழகம் நடந்துக்குது. தன்னுடைய கொள்கையிலிருந்தே நழுவி போய்விட்டது. அரசியல் ஒருத்தன் வெற்றி பெறுவதற்கு அவனுக்கு போய் முட்டு கொடுக்கிறதா உங்களுடைய வேலையா? அல்லது அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு முட்டு கொடுக்கிறதா இந்த திராவிட கழகத்தினுடைய வேலையா? உங்களுக்காக எவ்வளவு பணிகள் இருக்குது. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சங் பரிவார் கும்பல்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் மதவாத சக்திகள் காலூன்றி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக களமாடுவதற்கு தானே தந்தை பெரியார் திராவிட கழகத்தை உருவாக்கினாரு. ஆனா முழு நேரமும் திமுகவுக்கு குண்டிதான் கழுவி விடுவீங்கன்னா அவ்வளவுதான், திராவிட கழகம் சோழி முடிஞ்சு. இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் திராவிட கழகத்தில் ஆர்வமா வந்து இளைஞராங்க. அதுல இருந்தே தெரியும் இந்த திராவிட கழகத்துடைய லட்சணம் என்ன. இவர்கள் அழிவை நோக்கி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த நாடகம் போடும் இந்த திமுக கும்பல் இந்த தமிழக மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்படும். நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
சங்கிகளுக்கு எதிராக களமாடக்கூடியவர் நிச்சயம் இந்த ஆட்சி பீடத்தில் அமர்வார் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லி கொண்டிருந்தது ஒண்ணுதான், இவனுங்க மேடையில் ஒண்ணு பேசுவானுங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவானுங்க. இவனுங்களை நம்பிலாம் போய் தயவு செஞ்சு குப்பையில விழுந்துடாதீங்க. நன்றி.